இறுதி போர் நடக்கிற போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற போது, காயப்பட்டவர்கள் சரி, உறவுகளை இழந்தவர்கள் சரி, மனைவியை இழந்தவன் சரி, கணவனை இழந்தவன் சரி, பிள்ளையை இழந்தவன் சரி, ஓலமிடுகின்ற அந்த ஓலம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் 35 நாட்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிற போது தொலைபேசிகளை அணைத்துவிட்டு இந்தியாவுக்குள் ஓடிப்போய் ஒளிந்தவர்களும், ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு குகைகளுக்குள் ஒளிந்தவர்களும் தான் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற தலைவராக இருக்கிற சேனாதி ராஜா சம்பந்தன். தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட தியாகம் என்பது விலை மதிப்பிட முடியாத தியாகம். ஒப்பற்ற தியாகத்தை விடுதலை போராட்டத்துக்கு இந்த தமிழ் தாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த விடுதலை வென்றெடுக்கப்படும் வரை இப்படியான இடையிடையே வந்து தியாகங்களை விலை பேசிய தரப்புகள் இறுதியில் அவர்கள் காட்டிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இப்படியான சந்தர்ப்பங்கள் அமையும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுகளோடு இணைந்திருக்கணும். அரசியல் ஆய்வுகளத்தில் பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற திரு சபாகுதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் யாழ் மாவட்ட டெலோவின் அமைப்பாளராகவும் அது மற்றும் வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்த சபாகுதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபாகு. நல்லது. மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வாரத்துக்கான இந்த வாரத்தில் நடைபெற்ற பழமை போல நாங்கள் எடுத்து செல்கின்ற அந்த விடயங்களை நீங்கள் உங்கள் மூலம் அறிந்து கொண்டு நாங்கள் கேள்வியில் ஒரு தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் நமது விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான அத்தியாயமாக இருக்கிற தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அண்ணாவினுடைய 37வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஆரம்பத்தில் ஆரம்பிப்பதற்கு முதல் ஸ்ரீலங்கா போலீசாரினால் நீதிமன்றத்திற்கு தடை உத்தரவு கூறும்படி நீதவானுக்கு ஒரு கோரிக்கை மனு போலீசாரால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் யாழ்ப்பாண நீதவான் அதனை நிராகரித்து திலீபனுடைய நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு அது மக்களுக்கும் அது சார்ந்தவர்களுக்கும் உரித்து இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஒரு புறம் நகர்ந்து கொண்டிருக்கிற மறுபுறம் ஜனாதிபதி தேர்தல் நாளைய தினம் அதற்குரிய முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் ஒரு நியாயமான மக்கள் தீர்ப்பு தாயகத்தில் இருக்கிற ஈழத்தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஒரு நியாயமான எழுச்சியான வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்று, அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் குலத்திலும் தளத்திலும் மக்கள் காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் பல நகர்வுகளை செய்து கொண்டிருப்பதாக, தேர்தல் காலங்களில் நடைபெற்ற தேர்தல் வன்முறைகளும் மற்றும் ஏனைய விடயங்களும் எடுத்து கூறுவதாக பல்வேறு அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றன. அதே நேரம் இதனை கண்காணிப்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளினுடைய பிரதிநிதிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழலில் தான் ஸ்ரீலங்காவினுடைய நிலைமைகள் காணப்படும். பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரை ஊட்டி இருக்கின்றார்களே தவிர பயங்கரவாத செயல்கள் இந்த யுத்தமானதன் பின் எந்த செயல்பாடும் தமிழர்களால் செயல்படுத்தவில்லை. ஆனாலும் தமிழர்களை ஒரு பயங்கரவாதிகளாக பார்த்து அவர்களுடைய யதார்த்த பூர்வமான வந்தவர்களுக்கான நினைவேந்தல்களை தடை செய்வது இது ஒரு நியாயமான விடயமா? ஜனாதிபதி தேர்தல் கள பிரசாரங்களின் போது அதன் முடிவில் பின்னதான சில ஆய்வுகள் அல்லது சில தரப்புகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அல்லது அது தொடர்பான ஒரு ஆய்வுரை எப்படி இருந்தது என்று சொன்னால், அதாவது சிங்கள வேட்பாளர்கள் எவரும் இனவாதத்தை முன்வைக்கவில்லை, தமிழர் தரப்பு தான் இனவாதத்தை முன்வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை இங்கு வைத்திருக்கிறார்கள் பலர். ஆனால் இந்த திலீபனுடைய நினைவேந்தல் தடுப்பு விவகாரத்தை நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்தீர்களாக இருந்தால் சிங்கள ஆட்சியாளர்களும் சரி, அதன்
அரச இயந்திரமும் சரி என்னும் இனவாதத்தை கைவிடவில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. திலீபனுடைய நினைவேந்தலை தடுப்பதற்கான ஒரு கோரிக்கை மனுவை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றதன் ஊடாக இன்னும் சிங்கள ஆட்சியாளர்களும் சரி அதன் இயந்திரங்களும் அரச இயந்திரமும் சரி பௌத்த சிங்கள மேலாதிக்க சிந்தனையிலிருந்து இன்னும் மாறவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களை அவர் அடக்குமுறைக்குள் வைத்திருக்கத்தான் விரும்புகிறார்கள் என்ற விடயம்தான் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இந்த நாட்டுக்குள் பாரிய பிரச்சனைகள், பொருளாதார பின்னடைவுகள், அரசியல் பின்னடைவுகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் எது வந்தாலும் தமிழ் மக்களை குறிப்பாக அடக்கி ஆள்வதில் அதில் எந்த ஆட்சியாளர்களும் தயங்க மாட்டார்கள். அல்லது ஆட்சியாளர்களை விட இங்க இருக்கிற போலீசார், இராணுவம், பௌத்த பீடங்கள் அவை எல்லாமே தொடர்ந்து அதை தடுக்க வேண்டும் அல்லது அடக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதை இது திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாட்டை கடந்து இவர்களால் எப்படி ஒரு புதிய தேசத்தை உருவாக்க முடியும், அல்லது இவர்கள் தேர்தல் பரப்புரைகளில் சொன்னது போன்ற ஒரு நியாயமான தீர்வை இவர்களால் கொடுக்க முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது சந்தேகத்துக்கிடமாகிவிட்டது. ஆகவே எனவே எங்களுக்கு இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் எல்லாமே ஒரு போலியானவை, ஒரு தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வெற்று கோஷங்களாகத்தான் நாங்கள் தொடர்ந்து அதனை பார்த்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் தமிழ் பொது வேட்பாளர் கொண்டு வரப்பட்டது. ஆகவே எந்த நியாய பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது இன்னும் இந்த பௌத்த சிங்கள ஆட்சியாளர்களோ அல்லது அரச இயந்திரமோ அல்லது அதை தாங்கி நிற்கின்ற பௌத்த பீடங்களோ, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற சக இனங்களை மதித்து அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள், துன்பங்களில் அவர்கள் ஒரு நினைவு கூறலை சுதந்திரமாக செய்வதற்கு அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இதன் மூலமாக இந்த நாடு முன்னோக்கி செல்வதற்கு நான் நினைக்கிறேன் இப்படியான மனோநிலை மாற்றம் ஏற்படாமல் நாடு முன்னோக்கி செல்ல முடியாது. அதை இந்த செயற்பாடு கட்டியங்கூறுவதாகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். நாட்டின் சட்டத்துக்கு ஏற்றதாக நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அல்லது பாராளுமன்றம் கூடிய நேரத்தில் போலீஸ் மா அதிபருக்கான அறிக்கை வழங்கப்பட வேண்டும், இதற்கான தடைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டு. அதுவும் இல்லாமலுக்கு தனித்தே காவல்துறையினர் அல்லது புத்த விகாரை பீடாதிபதிகள் இந்த திலீபனின் நிகழ்வு போல மாபெரும் நிகழ்வுகளை தடை செய்வதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது நாங்கள் நினைக்க கூடாது ஆட்சியாளர்கள் பின்னணியில் இல்லை அல்லது பௌத்த பீடங்கள் பின்னணியில் இல்லை அல்லது தனியா போலீசார் முன்னெடுக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. இது தனியா போலீசார் மட்டுமல்ல, நான் சொன்ன அத்தனை தரப்புகளின் பூர்வாங்க ஆதரவும் அங்கு இருக்கிறது. நீதவான் நீதிமன்று போலீசாருடைய கோரிக்கையை தடுத்தது என்பது இம்முறை மட்டுமல்ல. இப்போ கடந்த 3 முறையாக வடக்கு கிழக்கில் பல நீதவான் நீதிமன்றங்கள் இதனை நிராகரித்திருக்கு. ஆகவே கடந்த வருடங்களில் நிராகரிக்கப்பட்டது என்று தெரிந்தும் மீண்டும் போலீசாரினால் இப்படி ஒரு கோரிக்கை மனு இடப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட அடக்குமுறை. இது செய்யக்கூடாது. இது தமிழர்கள் இப்படியான நினைவேந்தலை செய்யக்கூடாது என்பது அவர்கள் தீவிரமாக இருக்கிறார். ஆக இதுதான் வெளிப்படுத்தப்படுற உண்மையை ஒழிய இங்கு நாங்கள் யாரும் பின்னணியில் இல்லை என்று நினைக்கக்கூடாது. வெறுமனே இந்த நாட்டுக்குள் போலீசாரோ இராணுவமோ தனித்து இயங்க முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் அரச பின்னணியில் தான் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் பின்னணியில் தான் இருக்கிறது. அவை ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் அது நடத்த முடியாது. சில வேளைகளில் ஆட்சியாளர்கள் ஒரு நாடகம் நடிப்பதற்கு கூட இப்படியான விடயங்களை அரங்கேற்றார். போலீசாரை தூண்டிவிட்டு நீங்கள் இப்படி ஒரு மனுவை கொண்டு செல்லுங்கள், நாங்கள் சர்வதேசத்துக்கு அதை நாங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நான் நிறுத்தி வைக்கிறேன் என்று ஒரு நாடகத்தை போடுவதற்கு கூட ஆட்சியாளர்கள் அதை யோசிக்கிறார். பல கோணங்களில் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் உள்ளார்ந்தமாக அவருடைய அடிப்படை மனோநிலையில் இதை கடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். தமிழர்கள் எந்த நினைவேந்தலும் செய்யக்கூடாது என்கிற ஒரு மனோநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். அதுதான் உண்மை.
இது பற்றிய விளக்கத்தை மேன்மையாக வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசி இருக்கின்றார்களா அல்லது வெளிநாட்டு அமைச்சர்களுடன் இது பற்றி கதைத்துள்ளார்களா? நான் நினைக்கிறேன் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பிற்பாடு நீதவான் அதனை நிராகரித்ததன் அடிப்படையில் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு போலீசார் தடை விதிக்கவில்லை, அதில் இறங்கவில்லை. ஏனென்றால் அதை நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தேர்தல் முடியும் வரை பெரிய அளவிலான எழுச்சி கொள்ளலை அங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக ஒரு வரையறுக்கப்பட்ட மக்களுடன் அந்த நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் நீங்கள் கேள்வி கேட்டது போல அப்படியான இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ மற்றும் ஏனைய தரப்புகளோ ஈடுபட்டதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக சிவிகே சிவஞானம் அவர்களின் கூற்று பலருக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீண்ட காலமாக தமிழரசு கட்சியோடு பயணித்த சிவிகே சிவஞானம் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கும் போதே இதை பற்றிய தகவல்களை வழங்கி இருக்கலாம் அல்லவா? இப்பொழுது இறுதி நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை வழங்குவதென்பது அது மட்டுமல்லாமல் தரைக்குறவாக மாவை இவர்களை பற்றி கதைத்திருப்பது யாரோ ஒளித்து வைத்து அவரிடம் கேள்விகளை கேட்டு ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது அந்த தரவுகள். அதை அங்கே தாயகத்தில் வெவ்வண்ணம் அரசியல் கட்சிகள் அல்லது இது போன்ற ஊடகம் சம்பந்தமானவர்கள் பார்க்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் தாயக பகுதியில் ஒரு ட்ரெண்டிங்காக சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ரகசியம் என்பது, அதாவது பர்சனலாக ஒருவர் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். அந்த உரையாடலை அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் சிவஞானம் சிவிகே சிவஞானம் அவர்கள் சொன்ன விடயங்கள் அதில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த நகர்வுகள், அந்த செயற்பாடுகள், அந்த கையாளுதல்களை பார்க்கிற போது அது உண்மையில் ஒரு அப்படியான ஒரு பலவீனம் தமிழரசு கட்சிக்குள் ஏற்படுவதற்கு அவர் சொன்ன அந்த நபர்களும் அந்த செயற்பாடுகளும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அவர் அந்த பலவீனப்படுத்துகிற தரப்புக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவராக தான் இவரும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இருக்கிற ஒரு நபர் இப்படி கதைப்பது, நான் நினைக்கிறேன் இவர் ஒரே நேரத்தில் டபுள் அல்ல ட்ரிபிள் கேம் போடுவதாகத்தான் இவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இவர் ஒரு நேர்மையான தலைவராக இருந்திருந்தால் அல்லது நேர்மையான ஒரு கட்சி பிரதிநிதியாக இருந்திருந்தால் அவர் இப்படியான விஷயங்களை இன்னொரு நபருக்கு பகிர்ந்து கொள்வது ஆரோக்கியம் அல்ல, அழகல்ல. அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த விடயங்களை பேசி இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இருக்கவர். ஏனென்றால் அவருடைய வயசு என்பது இறுதி காலங்களை எட்டுகிற வயசாகத்தான் அவருடைய வயசும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர் உண்மையிலேயே கட்சியில் இனத்தின் மீது கட்சி மீது ஒரு விசுவாசமாக இருந்திருந்தார், கட்சியானது இனத்துக்கு தொடர்ந்து ஒரு கட்டுக்கோப்பாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், சிந்தனை, தூய மனநிலை அவருக்கு இருந்திருந்தால் அவர் இந்த விடயங்களை கட்சிக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கட்சிகளுக்குள் பிரச்சனை என்பது வெறுமனே தமிழரசு கட்சிக்குள் தான் பிரச்சனை என்றது, ஏனைய கட்சிகளுக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. ஆனா அந்த பிரச்சனைகளை அந்த கட்சிகள் மிக நாசூக்காக தங்களுக்குள் ஒரு கட்டமைப்புக்குள் கதைத்து பேசி முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மற்ற கட்சிகள் பயணிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது சிவஞானம் அவர்களுடைய இயலாமை என்று நான் சொல்ல மாட்டேன், அவருடைய பலவீனம் தான். அவர் அந்த பலவீனங்களை தனக்கு சாதகமாக கையாண்டு கொண்டிருக்கிறாரே தவிர உண்மையிலேயே கட்சி பலவீனப்படுகிறது, இனம் பலவீனப்படுகிறது என்று அவர் சிந்திக்கவில்லை. அவர் சிந்தித்திருந்தால் இப்படியான உரையாடலை ஒரு சில்லறைத்தனமாக ஒரு நபருக்கு பாய்ந்திருக்க மாட்டார். ஒரு தூரநோக்கு பார்வையும் தெளிவான சிந்தனையும் இனம் என்றும் கட்சி என்று சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு உயரிய மன எண்ணம் இருந்திருந்தால் அவர் இந்த பிரச்சனையை கட்சி மட்டத்துக்குள் பேசி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார். ஆகவே இது இந்த விடயம் பகிர்வுகளில் ஓடப்படுகிற விமர்சனங்களை பார்க்கிற போதே அவரை பற்றி எவ்வளவு தூரம் அந்த மக்கள் மத்தியில் அவர் எவ்வளவு தூரம் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரிகிறது.
அவை என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சிக்குள் அவர் நான் நினைக்கிறேன் இடைப்பட்ட காலத்தில் தான் வந்தவர். அவர் ஆரம்பத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் இருந்த ஒரு நபர் தான். அவர் இடைப்பட்ட காலத்துக்குள் தான் அவர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தின் பிற்பாடுதான் அவர் தமிழரசு கட்சிக்குள் வந்தவரை தவிர அவர் அதற்கு முதல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்த ஒரு உறுப்பினர். ஆகவே அங்கிருந்து இங்கு வந்ததன் பிற்பாடு இந்த கட்சியை கூட அவர் ஆத்மார்த்தமாக ஒரு ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக அடுத்த தலைமுறையிடம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும், அல்லது இந்த கட்சி ஊடாக இனத்துக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவரிடம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த உரையாடல் மூலம் தெரிகிறது. அவருடைய ஒட்டுமொத்தமான பலவீனம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அவற்றின் கூற்றை வைத்து பார்க்க போனால் நாங்கள் 15 வருடம் இவர்களின் சொல்லை கேட்டு தமிழரசு கட்சியின் அது உண்மையாக இருந்தால் தமிழரசு கட்சியின் சொல்லை கேட்டு மக்கள் 15 வருடமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் கணிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. STS தொலைக்காட்சியில் நீங்கள் தான் என்னை தொடர்ந்து ஆய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற ஒருவர். உங்களுடன் நான் பல தடவை இடையிடையே நான் இந்த குற்றச்சாட்டை ஆய்வு களத்தில் வைக்க தவறவில்லை. ஏனென்றால் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கையில் எப்படி இனத்தினுடைய அரசியலை கையில் தலைமை தாங்கி எடுத்த தமிழரசு கட்சி எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தியது என்பதை நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டினோம். ஆகவே இது ஒரு புதிய விடயமாக என்னால் பார்க்க முடியாது. நான் நினைக்கிறேன் மக்களும் ஒரு புதிய விடயமாக பார்க்க மாட்டேன். சம்பந்தன் ஐயா தொடர்ந்து அவர் இறந்து விட்டார். ஆனால் தொடர்ந்து அவர் அந்த பதவியில் இருக்கிற போது பலவீனமான நிலையில் பாராளுமன்றத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை லீவு கேட்டு சென்று கொண்டிருக்கிற போது மக்கள் பட்ட வேதனை, மக்கள் சொன்ன விமர்சனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அவர்கள் பல பல சந்தர்ப்பங்களை நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு தனியான ஆய்வாக கூட பல இடங்களில் இதை கதைத்திருக்கிறோம். இனத்தினுடைய பலவீனப்படுத்தலில் தமிழரசு கட்சியினுடைய 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்கள் பேசுகின்ற இன்று வரை அவர்கள் செய்த பலவீனமான சூழல் என்பதுதான் அதிகம். மக்களை பலப்படுத்துவதற்கான எந்த வேலைகளும் செய்யவில்லை. அது சம்பந்தன் ஐயாவில் இருந்து மாவை சேனாதிராஜா ஐயா வரையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறது. ஆகவே இந்த முறை ஒட்டுமொத்தமான விளைவு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு. இன்று சந்தி சிரிக்கும் அளவுக்கு அவருடைய கட்சி நிலவரங்கள் மாறிவிட்டது. அதுவும் சிவஞானம் ஐயாவினுடைய உரையாடலுடன் எல்லோருக்கும் தெளிவாக விளங்கி. ஆகவே இந்த விவகாரத்தில் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இனத்தை பலவீனப்படுத்துவதற்கு அப்பால் கட்சியையும் அழித்து ஒரு கூட்டு கட்சியாக இருந்த கூட்டு கட்டமைப்பையும் உடைத்து ஒட்டுமொத்தமாக அந்த ஆரம்பகால தலைவர்களும் மக்களும் எங்களுடைய மூத்த தலைவர்களும் தலைமுறையும் வளர்த்தெடுத்த அந்த கட்சியை சின்ன பின்னப்படுத்தி மக்கள் மத்தியில் கட்சியை அந்நியப்படுத்தியது மாத்திரமல்ல, கட்சியினுடைய பெயரை கேட்டாலே மக்கள் எதை பேசுவதென்று தெரியாமல் திட்டுகிற அளவுக்கான நிலைமைதான் மாறி இருக்கு. சில நேரங்களில் நான் கூட சிந்திக்கிற போது எனக்கு சரியான கவலையாக இருக்கு. ஏனென்றால் கட்சியை வளர்ப்பதற்கு ஆரம்பத்தில் நான் பல தடவை இதில் சொல்லி இருக்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் தங்களை தியாகம் செய்திருக்கிறார். எத்தனையோ சாதாரண மக்கள் தங்களுடைய குடும்ப வருமானங்களை கூட இந்த கட்சிகளுக்காக செலவழித்து வளர்த்திருக்கிறார். அப்படியான அந்த தியாகம் இன்றைக்கு ஒரு சிலர்களா சொந்த சுய லாபங்களுக்கும் டீல்களுக்குமாக பரிமாறப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பரிதாபம். இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இப்பொழுதும் தமிழரசு கட்சியிலிருந்து பலர் பொது வேட்பாளருக்கு மேடைகளில் ஆதரவாக பேசி நிறைவாகி இருக்கின்றது நேற்றைய தினத்தோடு. அந்த வகையில் பார்க்கின்ற போது யோகேஸ்வரன் அவர்கள் தான் இந்தியாவில் இருந்தபடியால் இந்த மேடைகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று இறுதியான நாளில் பேசியிருக்கின்றார். இதில் சுமந்திரனை மிக அதிகமாக சாடி பேசியிருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கின்ற நேரத்தில் சுமந்திரன் மட்டும் புரிந்திருப்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம்தான். ஆனாலும் இப்பொழுது அவரின் கூற்று இவரின் தந்தை அல்லது தாய் சிங்களவர்களை சேர்ந்தவர், இவர் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்ற உறவினரும் சிங்களவர், அப்படியானால் சிங்களவர்களுக்காக வக்காலத்து வாங்குகின்றார் என்ற கருத்தை கூட பாவித்தார். அவரும் இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர் தான்.
இவர்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பின் இவர்கள் எப்படி கட்சிக்குள் அங்கம் வகித்து கூடி பேசி ஒன்றாக செயற்பட முடியும்? சொல்லப்பட்ட விடயங்கள் மனிதனுடைய தனிப்பட்ட விடயங்கள். நாங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விடயங்களை பற்றி நான் நினைக்கிறேன் இதில் கதைக்க வேண்டிய தேவை வந்திருப்பது அவருடைய பிரதான செயற்பாட்டில் ஏற்பட்ட பலவீனம்தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டி இருப்பதற்கான காரணம். ஆனால் யோகேஸ்வரன் ஐயா உட்பட்ட தலைவர்கள் அந்த கட்சிக்குள் இவ்வளவு காலமும் அவர் இவ்வளவும் உடையவர் என்று தெரிந்துதான் பயணித்தார். இதைவிட மோசமான பலவீனங்களை கடந்த ஆண்டுகளில் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார். அப்பற்றுக்கெல்லாம் அன்று மௌனமாக இருந்தவர்கள் அன்று ஆரம்பத்தில் ஒரு தவறு விடுகிற போது தட்டி கேட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை வளர்ந்திருக்க மாட்டார். இவ்வளவு தூரம் இந்த கட்சி சீரழிவுக்கு சென்றிருக்க மாட்டார். அதாவது தடுத்து நிறுத்த வேண்டிய நேரங்கள் எல்லாம் கடந்து காலங்கள் கடந்து சுடலை ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது இறுதி கட்டத்துக்கு செல்லுகிற போது ஏற்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த விமர்சனம். பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலுக்குள் சென்று விட்டார். அதுதான் அங்கிருக்கிற குழப்பம். 6 எம்பிக்கள் இருந்தார்கள். பொது வேட்பாளருக்காக மேடையேறி பேசியவர் ஒரே ஒரு எம்பி தான், சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மட்டும்தான் பொது வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளருக்காக பல மேடைகளில் ஏறி பேசியவர். தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு பாரிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சேனாதி ராஜா தலைவர் எப்படி நடந்து கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். சஜித்தை சந்தித்தார், அணிலை சந்தித்தார். பொது வேட்பாளர் மேடையில் சஜித்துக்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டு வருகிற வழியில் பொது வேட்பாளர் மேடையில் ஏறி பேசினார். தலைமைத்துவம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் அதன் கட்சியினுடைய செயல்பாடுகளும் இருக்கு. என்னை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய வகிபாகம் என்ன என்பதை புரிந்து கொள்ள தவறி இருக்கிறார் என்று வெளியில் பலர் விமர்சனங்கள் வைத்தாலும் என்னை பொறுத்தவரையில் இதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கு வகிபாகம் எல்லாமே தெரியும். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் கட்சியுடன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 ஆண்டுகளை கடந்து பயணிக்கிற ஒரு நபராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை பொறுத்தவரையில் எல்லாமே தெரியும். ஆனால் அவர்கள் கடந்த காலத்தில் சுமந்திரன் அண்ட் கொம்பனியில் பல டீல்களுக்குள் சிக்கிவிட்டார். அந்த டீல்களுக்குள் சிக்கியபடியால் தான் அவர்களினுடைய கையை மீறி இந்த நபர்கள் எல்லாம் தங்களுடைய இஷ்டப்படி ஆட வெளிக்கிட்டு. ஆகவே பல டீல்களில் சிக்கியவர்கள், அதன் பங்குகளை பெற்றுக்கொண்டவர்கள் கை நீட்ட முடியாமலும் அல்லது அதை அவர் வெளியில் கொண்டு வந்து இன்னும் தங்களை பலவீனப்படுத்தி விடுவார் அல்லது மக்கள் மத்தியில் மிக அந்நியப்படுத்தி விடுவார் என்கிற ஒரு நிலைமைகளும் தான் அவர்களை சில இடங்களில் அவரை அத்துமீறி செய்வதற்கு விட்டிருக்கிறார். உண்மையிலேயே அதுதான் காரணம். சாதாரண ஒரு மனித வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு தந்தையானவன் சரியாக நடந்து கொள்ள தவறினால் அல்லது சாதாரணமாக சொல்வார்கள், தியேட்டருக்குள் பக்கத்தில் இருப்பவர் ஆரென்று தெரியாமல் தந்தையிடம் தீப்பெட்டி வாங்கி சிகரெட் பத்திய மகன் என்ற கதை. அதே மாதிரி தான் இங்கு ஒரு தந்தை தலைவன் சரியாக இருந்திருந்தால் தனியர்கள் சரியாக இருந்திருப்பார். ஆகவே இது தனியர்களுடன் சேர்ந்து தலைவரும் பங்குகளை பெற்றுக்கொண்டால் எப்படி கட்சியை வழிநடத்த முடியும், கட்சியை சரியாக கொண்டு செல்ல முடியும்? அவை இதுதான் நடந்திருக்கிறது. இந்த விடயம்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொருவர் நிற்பதற்கும் அவர்கள் தொடர்பான விமர்சனத்தை தனிநபர் ஒருவரின் தொலைபேசிக்கு அளந்து கட்டுவதற்கும் வாய்ப்பாக இருந்திருக்கிறது. ஆகவே பொதுவாக சொல்வார்கள், அறம் தோற்காது, அறம் வெல்லும். தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட தியாகம் என்பது விலை மதிப்பிட முடியாத தியாகம். ஒப்பற்ற தியாகத்தை விடுதலை போராட்டத்துக்கு இந்த தமிழ் தாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த விடுதலை வென்றெடுக்கப்படும் வரை இப்படியான இடையிடையே வந்து, அதாவது அந்த தியாகங்களை விலை பேசிய தரப்புகள் இறுதியில் அவர்கள் காட்டி கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இப்படியான சந்தர்ப்பங்கள் அமையும்.
கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த தமிழரசு கட்சி படுகிற நிலைமையும் அவர்களினுடைய இறுதி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற அவல நிலைமையும் எல்லோருக்கும் எதிர்காலத்தில் ஒரு படிப்பனையாக இருக்கும். அவர்கள் புரிஞ்சு கொள்வோம். இதை நாங்கள் வெளிப்படையாக ஊடகங்களில் சொல்ல வேண்டும். இது என்ன காரணத்தினால்தான் இது நடந்திருக்கிறது. உண்மையிலேயே இறுதி போர் நடக்கிற போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த இடத்தில் நேரடியாக களத்தில் நின்றவன் என்ற வகையில் என்னால் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடியும் என்ற வகையில் அந்த மக்கள் பட்ட சொல்லனா துயரங்கள், காயப்பட்டவர்கள் சரி, உறவுகளை இழந்தவர்கள் சரி, மனைவியை இழந்தவன் சரி, கணவனை இழந்தவன் சரி, பிள்ளையை இழந்தவன் சரி, ஓலமிடுகின்ற அந்த ஓலம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் 35 நாட்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிற போது தொலைபேசிகளை அணைத்து விட்டு இந்தியாவுக்குள் ஓடிப்போய் ஒளிந்தவர்களும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு குகைகளுக்குள் ஒளிந்தவர்களும் தான் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற தலைவராக இருக்கிற சேனாதி ராஜா சம்பந்தன் உள்ளிட்டவர். சம்பந்தன் என்று இல்லை, சேனாதி ராஜா ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவராக இருந்திருந்தால் தொலைபேசியை அணைக்காமல் அந்த தரப்புடன் பேசி இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி உரிய தரப்புகளுக்கு சொல்லியிருக்கோம். அன்றே அவர்கள் அந்த விடுதலை போராட்டம் அழிவதற்கு ஒரு டீலர்களாகத்தான் இருக்கின்றனர். சொந்த மக்கள் அழிகிறார்கள் என்று கூட சிந்திக்காம, சரி விடுதலை புலிகள் அழிகிறார்கள் என்பதை நாங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விடுதலை புலிகள் அழிகட்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தங்களுடைய சொந்த மக்கள் அழிகிறார்கள் என்று கூட கணக்கெடுக்காமல் தொலைபேசிகளை அணைத்து விட்டு அங்கிருந்து விட்டு எல்லாம் முடிந்தவுடன் இங்கு வந்தவர்கள் தான் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் செய்தது முழுக்க அறத்துக்கு எதிரான செயற்பாடுகள். ஆகவே அந்த அறத்துக்கு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் இனத்துக்கு விமோசனம் எடுத்து கொடுக்க முடியும், விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது அது ஒரு காலம் இயற்கை விடாது. இயற்கை அதை தடுக்கிறது, அதை உடைத்திருக்கிறது, இப்பொழுது காட்டியிருக்கிறது. இப்பொழுது பலர் விமர்சிக்கிறார்கள், விடுதலை புலிகளை உடைத்தது போன்று தமிழரசு கட்சியை ரணில் விக்ரமசிங்க உடைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியை தமிழரசு கட்சி தான் உடைத்திருக்கு. தமிழரசு கட்சிக்கு ஒரு சரியான தலைமை இருந்திருக்குமாக இருந்திருந்தால், ஆரம்பத்தில் தவறு விடுகிற ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி இருக்குமாக இருந்திருந்தால் கட்சி உடைந்திருக்க மாட்டார். அதுக்கு தவறுகள் எல்லாவற்றிலும் பங்கெடுத்தவர் தலைமையாக இருக்கிறபடியால் தான் அதை தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தலுடன் அவருடைய முழுமையான அவருடைய செயற்பாடுகள் அவர்களினுடைய செயற்பாடுகளாலேயே வெளிவந்து விட்டது. இனி எதிர்காலத்தில் தாயகத்தில் இருக்கிற தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் ஒரு தெளிவான சிந்தனைக்குள் வர வேண்டும். சரியான நபர்களை தாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்வதன் ஊடாகத்தான் ஒரு கட்டுக்கோப்பான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. நாங்கள் எதிர்பார்ப்பது கூட இல்லாமலுக்கு அவர்களுக்குள் அவர்களே பிரச்சனைகளை வளர்த்து தங்களுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கின்றார்கள். அல்லது மக்கள் தங்களுக்கான ஒரு நல்ல முடிவை எடுத்து வாக்குகள் கூடுந்த ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தங்களுக்கான ஒரு தெரிவை செய்து உண்மையாக நேசிப்போடு இயங்குபவர்களுக்கு வாக்குகளை அளித்து எங்களுடைய விடிவுக்காக நாங்கள் முன்னிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் செயல்பட்டால் தான் ஒரு நல்ல விடிவுக்கான பாதை திறக்கும் என்பது இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த பூகம்பத்தில் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வண்ணம் வந்திருக்கின்றது என்பது கூட அறியக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் முக்கியமாக பல விடயங்களை பார்த்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்திருந்தவர் ஹெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்லாமல் வடக்கு மாகாண உறுப்பினராகவும், வரலாற்று ஆசிரியராகவும், புது பணிகளில் பலதில் இணைந்திருந்து செயற்படுத்துகின்றவர் ஆகவும், அதை வெளியில் சொல்லாமல் மக்களின் சேவைகளை செய்திருக்கின்றவராகவும் இருக்கின்ற சபாகோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்து அரசியல் ஆய்வுக்களத்தில் சிறப்பாக கருத்துக்களை வழங்கியிருந்தார். தாயகத்திலிருந்து இவர் தருகின்ற அரசியல் ஆய்வில் இருந்து பலர் அவருடைய ஆய்வின் சிறப்பை இங்கே எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதற்கும் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருப்பதை இட்டு நல்லது சபாகோதாஸ், நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில். நல்லது உறவுகளே, அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருந்தோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்
நிறைவான அரசியல் ஆய்வுக்களமாக இந்த அரசியல் ஆய்வுக்களம் இருந்தது. ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளோடு நன்றி, வணக்கம். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற போது காயப்பட்டவர்கள் சரி, உறவுகளை இழந்தவர்கள் சரி, மனைவியை இழந்தவன் சரி, கணவனை இழந்தவன் சரி, பிள்ளையை இழந்தவன் சரி, ஓலமிடுகின்ற அந்த ஓலம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் 35 நாட்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிற போது தொலைபேசிகளை அணைத்துவிட்டு இந்தியாவுக்குள் ஓடிப்போய் ஒளிந்தவர்களும் ஸ்ரீலங்காவின் இராணுவ பாதுகாப்பு குகைகளுக்குள் ஒளிந்தவர்களும் தான் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற தலைவராக இருக்கிற சேனாதி ராஜா சம்பந்தன். தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட தியாகம் என்பது விலை மதிப்பிட முடியாத தியாகம். ஒப்பற்ற தியாகத்தை விடுதலை போராட்டத்துக்கு இந்த தமிழ் தாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த விடுதலை வென்றெடுக்கப்படும் வரை இப்படியான இடையிடையே வந்து தியாகங்களை விலை பேசிய தரப்புகள் இறுதியில் அவர்கள் காட்டிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களாகத்தான் இப்படியான சந்தர்ப்பங்கள் அமையும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.